அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அண்ணே, என்னால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அருவிக்கு உண்மையெல்லாம் தெரிய போகுதுன்னு நினைக்கும் போது அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. நான் பட்ட அவமானம் கூட எனக்கு எதுவுமே பெருசா தெரியலண்ணே. நான் அவமானப்பட்டது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நான் அவமானப்பட்டு வந்ததுனாலயே என்னவோ நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சரி சங்கரி, இந்த ரகசியத்தை ரொம்ப நாளா மூடி வச்சிருந்த எனக்கும் இது அருவிக்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கு. சரிம்மா, அதை விடு. இப்ப அருவி வந்துருவா. நான் ஒண்ணு பண்றேன், வாசல்ல போய் நின்னு அருவியை பார்த்து பேசி அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரேன். நீங்க இங்க இருங்க. அண்ணே, என்னம்மா? என்ன அருவி அம்மாவா ஏத்துக்குவாளானே? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? அருவிக்கு தான் நீ கொலை செய்யலன்னு தெரியும். அவளும் நீ நல்லவன்னு நிரூபிக்கத்தானே போராடிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா இப்படி பயப்படுற? இல்லண்ணே, திடீர்னு நான் தான் அவளோட அம்மான்னு சொன்னா அத எப்படி ஏத்துக்குவான்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குண்ணே. என் அருவி ரொம்ப அமைதியானவ, அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுறவ. ஆனா நான் அப்படி இல்லையே. அவ குடும்பத்துல அத்தனை பேரையும் கொலை பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன். ஏன் சொல்ல போனா என் அருவிய நானே கொல்ல பாத்திருக்கேன்.